வெல்கம் டு மகாலட்சுமி விலாக் சேனல். வாங்க ஞாயிற்றுக்கிழமை விலாக் பார்க்கலாம். அப்படியே நானும் எங்கள் மாமாவும் அப்படியே சரி உக்கடம் போய் மீன் வாங்கிட்டு வரலாம் சொல்லி போயிட்டு வந்தாச்சு. சரிங்களா, உக்கடத்தில் வாங்கலான்னா நாங்கள் சுந்தராபாரத்துலேயே வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் அரிசி இல்லை, சரி அரிசியும் வாங்கிட்டு வந்துட்டேன். என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி எப்படி உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக காட்டுறேன் பாருங்கள். வந்து மீன் குழம்பு மசாலா, மீன் வறுவல் மசாலா, ஒரு மிளகுத்தூள். சரிங்களா, மீன் வறுவல் மசாலா 10 ரூபா பாக்கெட் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி ஒரு 3 பாக்கெட் வாங்கியாச்சு. வேறு என்ன வாங்கினேன்னா ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாங்கியிருந்தேன். சரிங்களா, அப்புறம் மீன் வாங்கிட்டு வந்தாச்சு. என்ன மீன் வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா 1 கிலோ ஜிலேபி நல்லா பெரிய மீனாக இருந்துச்சு. சரிங்களா, ஜிலேபினாலே பெரிய மீன் தான் வாங்கணும். ஏன்னா குழந்தைங்கள்லாம் இருக்கிற வீட்டில் வந்து ஜிலேபி மட்டும் நீங்கள் சின்னதே வாங்கி சமைச்சிடாதீங்க. ஏன் தெரியுங்களா, நீங்கள் குழம்புல போட்டாலும் ரொம்ப வந்து முள்ளு குழம்பாயிரும். சரிங்களா, அதனால் வந்து ஜிலேபி நல்லா பெரிய சைஸாகவே வாங்கி இந்த மாதிரி வறுத்து இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. அப்புறம் இன்னும் 1 கிலோ என்ன வாங்கினேன்னா ஜிலேபியும் மீனை வாங்கி நல்லா குழம்பு வச்சு சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. ஆனால் மீன் என்ன வாங்கினோன்னே மறந்துட்டேன். இந்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோப்பா. அந்த வீடியோ எடிட்டெல்லாம் பண்ணி வச்சுட்டேன், டைமே இல்லை வாய்ஸ் கொடுக்குறக்கு. ஜிலேபியும் நெய் மீனும் வாங்கியிருந்தோம். சரிங்களா, நான் எப்பவுமே நெய் மீன் வாங்க மாட்டேன், பாறை தான் வாங்குவோம். சரி இந்த வாட்டி பாறை இல்லைன்னாங்களா, சரின்னு சொல்லி நெய் மீன் 1 கிலோ, ஜிலேபி 1 கிலோ. சரிங்களா, அதனால் என் பசங்களுக்கு மீன் குழம்புல போடுறத விட வறுத்து கொடுத்தா தான் நல்லா சாப்பிடுவாங்க என்னோடய பசங்க. சரிங்களா, ஆனால் எங்கள் வீட்டுக்காருக்கு மீன் மண்டையை குழம்புல போட்டே ஆகணும். சரிங்களா, அதனால் தனித்தனியாக ரகரகமாக பிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்படின்னா மீன் மண்டையும் வாழையும் தனியாக பிரிச்சுட்டேன். சரிங்களா, தனியாக பிரித்து அதெல்லாம் குழம்புகளை போடுறக்கு. இந்த ரவுண்டு பீஸ் இருக்கும்ல அதெல்லாமே வறுக்கிறதுக்கு. சரிங்களா, வறுத்தா தான் என் குழந்தைங்க கூட ஒரு வாய் சோறு சாப்பிடுவாங்க. அதனால் சரிங்களா, மீனை வந்து தனித்தனியாக பிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போது வந்து பிரிச்சுட்டே இருக்கிறேன். ஜிலேபி தனியாக, நெய் மீன் தனியாக வந்து வறுக்கிறதுக்கு வந்து பிரித்து வைக்கிறேன். சரிங்களா, அப்போ தான் நமக்கு மசாலா தடவும் போது கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும், மொத்தமாக போட்டுலாம் நம்மளால் மசாலா தடவ முடியாது. அதனால் பிரிச்சுக்கலாம். வீடியோவில் நிறையா விலாக் எடுத்து எடிட் பண்ணி வச்சுருக்கேன். வாய்ஸ் கொடுக்குறக்கே முடிய மாட்டேங்குது. என் பசங்க ஸ்கூல் போயிட்டு வந்து சேட்டையாக பண்ணிகிட்டு இருப்பாங்களா, வாய்ஸ் கொடுக்க டைமே கிடைக்க மாட்டேங்குது. அதனால் என்ன பண்ணுறது, வேலைக்கு போயிட்டு வந்த உடனே ஒரு அரை மணி நேரம் கிடச்சிருக்கும் எனக்கு. அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே வந்து வாய்ஸ் கொடுக்குற வேலையை பார்த்துருவேன். சரிங்களா, அதுக்கப்புறம் 4 மணிக்கு வந்து நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோடு பண்ணிக்கலாம். சரிங்களா, டெய்லி ஒரு 4 மணி 4:30க்குள்ளே வந்து நான் ஒரு விலாக் வந்து கண்டிப்பாக கொடுத்துருவேன் உங்களுக்கு. சரிங்களா, உங்களுக்கு டைம் பாஸ் ஆகலைன்னா நம்ம சேனலுக்கு வந்து விலாக் பாருங்கள். சரிங்களா, அப்புறம் கேமரா கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்தேன். கரெக்டாக தான் இருக்குது. அப்படியே போய் மீன் எல்லாத்தையும் கழுவிட்டு வந்துடலாம் அப்படி சொல்லி வடன்னு கழுவ ஆரம்பிச்சாச்சு. கொஞ்சம் பாத்திரம்லாம் கிடந்துச்சு, அதனால் வந்து நான் கழுவுற வீடியோவை வந்து காட்டலை. அப்போ வாங்க இன்றைக்கி சூப்பரான சுவையான ஒரு மீன் குழம்பு வைக்கலாம். ஈஸியான மெத்தடில். சரிங்களா, அடுப்பை ஃபஸ்ட்டு பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சுட்டு எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. எண்ணெயை நல்லா ஊற்றி எண்ணெய் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம்தான் வந்து வெந்தயமும் கடுகும் போடணும் அப்படின்னு எங்கள் மாமியார் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்கப்பா. நான் வந்து கல்யாணம் பண்ணி வந்த புதுசில் எனக்கு சமையலே தெரியாதுப்பா. எங்கள் மாமியார் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். அப்புறம் வந்து இப்போலாம் வந்து 100 பேர் வந்தாலும் நம்ம வீட்டில் வந்து நான் சமைச்சு வந்து போட்டுருவேன். வயிறார அவங்களுக்குலாம் சாப்பாடு போடுற அளவுக்கு நான் வந்து திறமையாக வளர்ந்துட்டேன். சரிங்களா, அப்புறம் வந்து என்னோடய கதையை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போது வந்து மீன் குழம்பு கதையை சொல்கிறேன், அப்படியே கொஞ்சம் கேளுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், ஒரு வெள்ளைப்பூண்டை இடித்து போட்டுருங்க. 2 வரமிளகா போட்டு கருவேப்பிலையும் போட்டுருங்க. சரிங்களா, அதுக்குள்ளே கேஸ் வந்து காலியாக போச்சு. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரவை கேஸ் எடுத்துகிட்டு வந்து புதுசாக மாட்டி அதுக்கப்புறம் தான் அந்த சமையல் வீடியோ எடுத்தேன். சரிங்களா, அப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுட்டு அப்புறம் வந்து தக்காளி போட்டு உப்பையும் போட்டு நல்லா வணக்கிட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. ஈஸியான மெத்தடில் வந்து நம்ம இப்போ மீன் குழம்பு வைக்கிறோம். சரிங்களா, என்னோடய ஸ்டைலில். சரிங்களா, வந்து மகா ஸ்டைல் வந்து மீன் குழம்பு. அப்புறம் வந்து நல்லா வணக்கி விட்ருங்க. மஞ்சள் தூள் போட்டு நல்லா வணக்கினீங்கன்னா நல்லா வணங்கி அது ஒரு ரெட் கலராக மாறும்ல, அந்த மாதிரி கலர் மாறட்டும். சரிங்களா, மாறினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவை கொட்டுங்க. என்னென்ன அரைச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கிலோ. சரிங்களா, ஒரே ஒரு சின்ன தக்காளி, ரொம்ப தக்காளி போட்டக்கூடாது. சின்ன வெங்காயம், தக்காளி, தேங்காய். சரிங்களா, எல்லாத்தையும் அரைச்சி மிக்சி ஜாரில் வச்சுருந்து அப்படியே கொட்டிட்டு அதில் உள்ள தண்ணியவும் நல்லா மிக்சி ஜாரை கழுவி
அந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க. எங்கள் அம்மா வந்து முந்திலாம் வந்து சின்ன பிள்ளையில மசாலா அரைச்சிட்டு வாமாகாம்பாங்க. நான் வந்து அந்த அந்த அப்புறம் வந்து என்னோடய கதையை சொல்கிறேன். சரி, இப்போ மீன் குழம்பு கதையை சொல்கிறேன், ஏன்னா வீடியோ வேறு ஓடிக்கிட்டுருக்கு. அப்புறம் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து மீன் குழம்பு மசாலா எடுத்துக்கோங்க, சரிங்களா? கொஞ்சம் எடுத்து அந்த மிக்ஸி ஜார்லேயே புளியும் போட்டிருக்கேன் நான். புளி அந்த மீன் குழம்பு மசாலாவையும் கொஞ்சம் கரைச்சிக்கோங்க. 10 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா போதும், சரிங்களா? புளியும் மீன் குழம்பு மசாலா சட்டியில் போட்டு கரைக்கலாம். நான் ஒரு சோம்பேறி. சரி, இன்னும் ஒரு சட்டியை வேறு தேடணும். எப்படினாலும் இந்த மிக்ஸி ஜாரை கழுவ தான் போகிறோம். இன்னும் ஒரு 10 சட்டி எடுத்தாலும் அந்த சட்டியவும் நான் தான் கழுவ போகிறேன்னு சொல்லிட்டு நான் மிக்ஸி ஜார்லேயே கரைச்சிட்டேன்ப்பா புளியும் மீன் குழம்பு மசாலாவையும் கரைச்சி ஊற்றிடுங்க, சரிங்களா? ஊற்றி நல்லா புளியை நல்லா புளிஞ்சிருங்க. அப்போ தான் நல்லா புளிப்பாக இருக்கும், சரிங்களா? புளிஞ்சாச்சு. மிக்ஸி ஜாரில் என்னை மாதிரி யாரும் செய்யாதீங்க, என்னை கையெல்லாம் கிழிச்சிரும். நான் வந்து சோம்பேறினால நான் அப்படி பண்ணுறேன். நீங்கள் வந்து நல்ல ஒரு சட்டியில் போட்டு நல்லா நல்லா கொதிக்க விட்ருங்க. நல்லா தரன்னு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கொதிச்சோடனே வலது கையில் கொஞ்சம் எடுத்து வச்சு உப்பு பார்த்தீங்கன்னா, ஆஹா, ஒரு சூப்பரான புளிக்குழம்பு ரெடி, சரிங்களா? அப்புறம் கொஞ்சம் உப்பு பத்தலை, உப்பு போட்டாச்சு. அப்புறம் பாருங்கள், செல்லக்குட்டி மீனை உள்ளே போட போகிறோம். மீன் பாருங்கள், ஜிலேபி மீன் தான் ஃபஸ்ட்டு. ஜிலேபி மீன் தலையை எங்கள் மாமாக்காக ஆசாசியாக உள்ளே போடுறேன். பாருங்கள், எங்கள் மாமாவுக்கு தலைனா ரொம்ப பிடிக்கும். அதனால் அப்புறம் வந்து தலை, மண்டை, வால் அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி நான் வெட்டும் போதே எனக்கு வந்து தலையை க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க, எங்கள் வீட்டுக்காருக்கு வேணும்னு சொல்லி மீன் கடைக்காரர்கிட்ட சொல்லியே வாங்கிட்டு வந்திருக்கேன். அதனால் போட்டாச்சு. தலை, அந்த ஜிலேபியோட தலை 2, அப்புறம் நெய் மீன் தலையும் இருந்துச்சு, அதை வந்து வெட்டிட்டாங்க. அந்த தலை எல்லாமே போட்டு இந்த மாதிரி ஒரு குழம்பு வைக்கிறோம், சரிங்களா? சூப்பரான ஈஸியான மெத்தடுங்க. இந்த குழம்பு ஒரு 1/4 மணி நேரத்தில் மீன் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா 1/4 மணி நேரத்தில் நம்ம குழம்பு வச்சிடலாம். அரைக்கிற வேலை என்ன வேலை? அந்த நம்ம சின்ன வெங்காயம் 1/2 கிலோ, தேங்காய், இத்தனோண்டு தக்காளி தான் அரைச்சோம், சரிங்களா? அரைச்சி ஊற்றுனா எவ்வளோ சட்டி நிறைய குழம்பு இருக்கா, சரிங்களா? இதுக்கு ஒரு கதை இருக்குது, அந்த கதையை உங்களுக்கு நான் கடைசியாக சொல்கிறேன். அப்புறம் வந்து மூடி வச்சுருங்க, சரிங்களா? மூடி வச்சிங்கன்னா கொஞ்சம் வேகட்டும் அப்படி சொல்லிட்டு நான் மூடி வச்சாச்சு. மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா, ஆஹா, மணக்க பசியோடு இருக்கும் போது ஒரு வந்து இப்படி மீன் குழம்பு யாராவது வச்சு கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அதுவும் ஜிலேபி மீன் குழம்பு சூப்பராக இருந்துச்சு. யாருக்கு ஜிலேபி பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? நாங்களாம் 90ல் பிறந்தவங்க. எங்கள் அப்பாலாம் வந்து குளத்துலலாம் போய் ஜிலேபி பிடிச்சிட்டு வந்து நடுஜாமத்தில் உட்காந்து வந்து நடுஜாமத்தில் பிள்ளைங்களை எழுப்பி மீன் குழம்பு இப்பயே வச்சு கொடுன்னு சொல்லி எங்கள் அம்மாவை டார்ச்சர் பண்ணி எங்கள் அம்மா அந்நியாரை 12 மணிக்கு உட்காந்து சமைச்சு சுட சோறு போட்டு மீன் குழம்பு வச்சு மீனை வறுத்து பிள்ளைங்களே தங்கங்களே வாங்க தங்கங்களே சாப்பிடுமான்னு எங்கள் அப்பா ஊட்டி விட்ட காலம்லாம் எனக்கு இப்போ இந்த ஜிலேபியை பார்த்தோன்னா ஞாபகம் வந்துருச்சுப்பா. எங்கள் ஃபேமிலிக்கே ஜிலேபி ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா வந்து குளத்துலேருந்து நிறையா பிடிச்சிட்டு வந்து ஜிலேபி கொடுத்தே எங்களை வளர்த்தாரு. அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டான ஜிலேபினாலே எங்கள் அப்பா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் வரும். இப்போ எங்கள் அப்பா எங்கள் கூட இல்லை, ஆனால் வந்து ஜிலேபி பார்க்கும்போது, இந்த மீன் குழம்பு பார்க்கும்போது அதெல்லாம் ஞாபகம் வரும். அப்பாவை மறக்க முடியுமா? அந்த மாதிரி தான் தோணுது. என்னங்க பண்ணுறது? சரி, அப்படியே வந்து அடுத்து நம்மளோட விளாக் கதைக்கு வருவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாத்திரம்னு கேட்டிங்கன்னா, நைட்டு கொஞ்சம் விளக்குனாலும் ரொம்ப சோம்பேறியாக ரொம்ப டயர்டாக இருக்கல. நான் ஒரு பொண்ணு தானேப்பா, 2 பசங்க வேலையே செய்ய மாட்டேங்கிறாங்க. நான் ஒரே ஆளை வீட்லேயும் வேலை செய்யணும், கம்பெனிக்கும் போகணும். அப்படிங்கும் போது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் பாத்திரத்தை கழுவணும்னு சொல்லி அவ்வளோ பாத்திரம் கழுவுறேன். இந்த பாத்திரம் கழுவுற மட்டும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிட்டேன், சரிங்களா? அங்கிட்டு மீன் குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இது வந்து மீன் குழம்பு மீன் குழம்புல மண்டையை போடுறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. நான் வந்து எடிட்டிங்கில் கொஞ்சம் தப்பு நடந்திருக்கு போல், அதனால் இப்படி காட்டுறேன். சரி, பார்த்துக்கோங்க. பாத்திரமும் கழுவியாச்சு, சரிங்களா? ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் பொண்ணுங்க உண்மையிலே பாவம்ப்பா. அதுவும் வேலைக்கு போகிற பொண்ணுங்க ரொம்ப ரொம்ப பாவம். உண்மை தானே? வேலைக்கும் போகிறாங்க, வீட்லேயும் வேலை செய்கிறாங்க. சரி, ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஒரு நாள் லீவுன்னு பார்த்தா அன்றைக்கி தான் மீன் எடுத்துகிட்டு வர்றது, ஆடு எடுத்துகிட்டு வர்றது, கோழி எடுத்துகிட்டு வர்றது, இதை அதை சமைன்னு அன்றைக்கும் அவங்களுக்கு வேலை தான். என்னைக்காவது பெண்களுக்கு லீவ் விட்றீங்களா? பெண்கள் ஞாயிற்றுக்கிழமை கூட லீவ் எடுக்காமல் எல்லா பெண்களும் வேலை செய்கிறாங்கப்பா வீட்டில். உண்மை தானேப்பா? ஒரு நாளாவது ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டு ஞாயிற்றுக்கிழமை பெண்களுக்கு லீவ் விடுங்கப்பா. இல்லைன்னா நாங்கள் பெண்கள்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணிடுவோம். ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை சமைக்க மாட்டோம்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணாதான்
ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கும் லீவ் கிடைக்கும் போல் அப்படி தாங்க தோணுது. என்னங்க பண்ணுறது. அப்புறம் பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை எனக்கு லீவு. ஞாயிற்றுக்கிழமை லீவுங்கும் போது இத்தனை வேலையும் நான் செய்ய தான் செய்கிறேன். அப்போ எங்கெங்க லீவு இருக்குது? லீவே கிடையாதுங்க பெண்களுக்கு. சரி, ஒரு பக்கம் இந்த மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் ஒரு பக்கம் சரி நம்ம கையால் நம்மளுடைய கணவருக்கு நம்மளோட குழந்தைங்களுக்கு ஆசையாக சமைச்சு கொடுக்கும் போது அதுலேயும் ஒரு சந்தோஷம் இருக்க தான் செய்யுது. சரிங்களா? அந்த சந்தோஷத்தை நினச்சிட்டு எங்களுக்கு இந்த வேலையெல்லாம் வந்து ஒரு பெருசாக தெரியாது. அதனால் வந்து சந்தோஷமாக தான் வேலை செய்கிறோம். சரிங்களா? இருந்தாலும் ஒரு நாள் வந்து வாரத்தில் மாதத்தில் 4 ஞாயிற்றுக்கிழமை வருதா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவ் விட்ருங்கப்பா. இன்றைக்கி வந்து லீவுப்பா, எல்லோரும் வாங்க அப்படியே வெளியே போய் சாப்பிட்டு ஜாலியாக அப்படியே பார்க்கெல்லாம் சுற்றிட்டு வரலாம் அப்படி சொன்னிங்கன்னா எல்லா பெண்களும் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க. சரிங்களா? அப்புறம் வந்து இந்த மீன் வறுவல் எப்படி வைக்கிறேன்னு சொல்லி நான் சொல்கிறேன்ப்பா. ஒரு சட்டி எடுத்துக்கோங்க, மீன் வறுவல் பொடி போட்டுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க, அரிசி மாவு போட்டுக்கோங்க, அப்புறம் இந்த கலர் பொடி, இந்த கேசரி பவுடர் அது கொஞ்சம் போட்டுக்கோங்க, அப்புறம் முக்கியமாக மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. சரிங்களா? நான் வந்து மிளகுத்தூள் 10 ரூபா பாக்கெட் வாங்கி போட்டுருவேன். சூப்பராக இருக்கும். மீனில் வந்து அந்த மசாலா வந்து உதிரவே உதிராது. சரிங்களா? ஈஸியான மெத்தட் தான், ஆனால் சூப்பராக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அப்புறம் இதான் கலர் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த பாட்டிலெலாம் 19 ரூபா தான் டிமார்ட்டில். நான் ரெண்டே பாட்டில் தான் வாங்கிட்டு அடுத்த வாட்டி போய் தேடுறேன், அந்த ஆஃபரே முடிஞ்சு பாட்டிலே இல்லைப்பா. அதனால் எதுவுமே ஆஃபர் இருக்கும்போதே வாங்கிடணும் போல். அப்புறம் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சரிங்களா? எண்ணெயை ஊற்றி எண்ணெய் பத்தலை, அதனால் வந்து நான் சின்ன பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன். அந்த எண்ணெயை ஊற்றிக்கலாம். மீன் வறுவல் எல்லோரும் வைக்கலாம், ஆனால் வந்து மசாலா உதிராமல் பண்ணுறது அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரிங்களா? நமக்கே அடுத்தடுத்து மீன் வாங்கி சமைக்கணுங்கிற ஆசையை தூண்டும். அந்த அளவுக்கு நான் பண்ணுற மசாலா வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. சரிங்களா? உப்பு ஏற்கனவே வந்து மீன் மசாலாவில் இருக்கும், அதனால் பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க. சரிங்களா? நீங்கள் வந்து அந்த பொடியவும் கொட்டி மசாலாவும் போட்டுறாங்க. இது வந்து அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கோங்க. சரிங்களா? அரிசி மாவு போட்டிங்கன்னா கார்ன்ஃப்ளவர் போடலாம். கார்ன்ஃப்ளவர் நான் கடையில் கேட்டேன், இல்லைன்ட்டாங்க. அதனால் வந்து அரிசி மாவு மட்டும் போட்டு நல்லா கலக்குன்னு கலக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா உப்பெல்லாம் கலந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க. சரிங்களா? தண்ணி ஊற்றி மசாலா ரெடி, மீன் மசாலா ரெடி. ஈஸியான மெத்தடு. என்னென்ன போட்டோம்? எண்ணெய் ஊற்றினோம், மீன் வறுவல் மசாலா ஜேபி போட்டோம், அப்புறம் வந்து அரிசி மாவு போட்டிருக்கோம், கொஞ்சோண்டு கலர் பொடி போட்டிருக்கோம், கொஞ்சோண்டு மிளகாத்தூள் வேணுன்னா போட்டுக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளான மெத்தடு தான், ஆனால் வந்து டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். சரிங்களா? தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா கலக்குன்னு கலக்கினீங்கன்னா மசாலா ரெடி. பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல? அப்புறம் வாங்க அப்படியே வந்து மீனை வந்து விரவி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து நெய் மீனை தான் வந்து விரவ போகிறேன். சரிங்களா? எல்லா மீனுமே நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன், பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். பாருங்கள், நல்லா மசாலாவில் விரவி வச்சுருங்க. எல்லா மீனையுமே விரவிடுங்க. அப்புறம் வந்து ஜிலேபி மீனையும் விரவிடுங்க. சரிங்களா? விரவி ஊற வைக்க போகிறோம். நம்ம ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சோம்னா சூப்பராக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கழித்து எடுத்து நம்ம பொரித்து சுட மீன் குழம்பு, மீன் வறுவலிச்சு சாப்பிட போகிறோம். வாங்க எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஜிலேபி மீன் பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல? எப்படா பொரித்து சாப்பிடுவோன்னு தோணுச்சு எனக்கு. ஞாயிற்றுக்கிழமை நான் காலையில் வேற சாப்பிடலப்பா, செம பசியில் சமைச்சிட்டு இருக்கேன். எப்படா ரெடி ஆகும்னு நானே நினச்சிட்டு இருக்கேன். சரிங்களா? அப்புறம் ஏன்னா நான் காலையில் எழுந்திரிச்சேன், நேரத்தில் எந்திக்கலை. கொஞ்சம் நேரம் ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு அப்படி சொல்லிட்டு நேரத்தில் எந்திக்கலை. அப்படியே கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன். மணி 9 ஆயிடுச்சு. சரி, அப்படியே வந்து எங்கள் வீட்டுக்கார் வா மகா போய் மீன் வாங்கிட்டு வரலான்ட்டாங்களா. அப்படியே வெளியே போனேன். அப்படியே வெளியே போயிட்டு எங்கள் வீட்டுக்கார் எங்கேயுமே நிப்பாட்டாமல் மீன் கடையில் மட்டும் நிப்பாட்டி மீனை வாங்கிட்டு திருப்பி கொண்டு வந்து வீட்டிலே விட்டாருப்பா. ஒரு டீ வடை கூட வாங்கி தரலப்பா. என்ன மனுஷனோ! ஒவ்வொருத்தவங்க இப்படி தான்ப்பா இருக்காங்க. இப்போ வந்து மதுரை டு கோயம்புத்தூர் பஸ்ஸில் ஏறினோன்னா அந்த மதுரையிலேருந்து போய் இந்த கோயம்புத்தூரில் தான் நிற்குமே தவிர அந்த டீ கடையில் நடுவில் நிப்பாட்டுற இடத்துல எங்களோட வண்டி நிற்கவே நிற்காது. அப்படிங்கிற மாதிரி தான் எங்கள் வீட்டுக்கார் கொண்டு வந்து என்னை வீட்டில் விட்டாரு. இங்கேருந்து உக்கடம் போனால் இங்கேருந்து உக்கடம் மட்டும்தான். உக்கடால் இருக்க எந்த பேக்கரியும் கண்ணில் தெரியாது. அது எப்படின்னா அது ஒரு ஆமாம், இன்னும் அங்கே வேறு போயிட்டு டீ சாப்பிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர். என்னங்க பண்ணுறது, எனக்கு வச்சது அப்படி. அதுக்கு தான் நம்மளே வந்து போகணுங்கிறது.
நான் ஒரு சோம்பேறி, சரி நீங்கள் வாங்க மாமா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனேன். கடைசி எனக்கு ஒரு டீ கூட வாங்கி தரல. சரின்னு சொல்லி வந்து நானே சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி நம்மளே சமைச்சு இப்போ சுட சுட மீன் குழம்பு போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனை நல்லா விரவி வச்சாச்சு பாருங்கள். அப்புறம் வந்து எப்படி சொல்கிறது, அப்புறம் வந்து வீட்டில் கொஞ்சம் சாப்பாடு இருந்துச்சு, நேற்று நைட்டு பொங்குனது. நான் அதை வந்து சாப்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் மீனை விரவிட்டு இருந்தேன். ரொம்ப பசி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து நைட்டு கொஞ்சம் சாப்பாடு இருந்துச்சு, சாப்பாடை சாப்பிட்டுட்டு தான் அப்புறம் அடுத்த வேலையை பார்க்க போகிறேன். சரிங்களா. அப்புறம் நான் கொஞ்சம் மீனை பிரித்து வச்சேன். பிரித்து கொஞ்சம் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா எடுத்து வறுக்கும் போது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ஜிலேபியும் நெய் மீனும் கலந்து இருந்துச்சா, அதனால் வந்து கொஞ்சம் பிரித்து வைக்கலாம். இந்த சட்டி ரொம்ப பெரிய சட்டியாக இருந்துச்சு. அப்புறம் யோசித்தேன், ஆமாம் இது ரொம்ப பெரிய பாத்திரமாக இருக்குது, இதை ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது சொல்லிட்டு சின்ன பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. சரிங்களா, மாற்றிட்டுருக்கேன். பார்க்கும் போதே எப்படா வறுத்து சாப்பிடுவோன்னு ஆசையாக வருது. என்னங்க பண்ணுறது, ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்கள். யாருக்கு மீன் பிடிக்கும்? மீன் பிடிக்கிறவங்க எல்லாரும் வந்து கமெண்ட்டில் மீன் சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போங்கப்பா. கமெண்ட் பாக்ஸு சும்மாவே கிடக்குது, ஏதாச்சும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சரிங்களா, போகாதீங்க, ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலை. அப்புறம் வந்து மசாலாவை கூட விடக்கூடாதுப்பா. நல்ல சட்டியை நல்லா வலித்து அப்படி மசாலாவை போட்டணும். ஏன்னா மசாலா எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கோம் டேஸ்ட்டாக. அதனால் எனக்கு வந்து சரி மசாலா எல்லாத்தையுமே வந்து வலித்து இந்த மாதிரி பண்ணி மூடி வச்சாச்சு. அப்புறம் வந்து அரிசி வாங்கிட்டு வந்திருந்தேன்னா சரி இப்போதைக்கு வந்து 5 கிலோ பை போதுமேன்னு சொல்லிட்டு 5 கிலோ பை தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். சரி அரிசி ஊற வச்சிடலாம், சாப்பாடை ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன கட் பண்ணுறேன். அது என்ன கட் பண்ணவே முடியல. அப்புறம் பொறுமையாக கட் பண்ணிகிட்டே இருக்கேன். என்னப்பா பண்ணுறது. இந்த வீடியோலாம் வந்து நான் என்னோடய மொபைல் ஸ்டாண்டில் தான் எடுக்கிறேன். சரிங்களா. அப்புறம் வந்து கட் பண்ணியாச்சு. ஒரு வழியாக அரிசி சாக்கை கட் பண்ணியாச்சு, அரிசி ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள். அப்புறம் வாங்க அரிசியை வந்து ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு சாப்பாடு வச்சு விடலாம். அரிசி ஊற வச்சு சமைச்சாதான்ப்பா நமக்கு வந்து சாப்பாடும் அதிகமாக கிடைக்கும், நல்லா இருக்கும். சாப்பாடே ஒரு நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். அரிசி நல்லா இருந்துச்சு, நல்ல பொடி அரிசி, சுந்தராபாரத்தில் தான் வாங்கியிருந்தேன். சரிங்களா. அப்புறம் வந்து அரிசி ஊற வச்சிடலாம். ஒரு உலக்கு 1 2 உலக்கு நான் வந்து ஊற வைக்க போகிறேன். ஏன்னா என் குக்கர் அவ்வளோதான் பிடிக்கும். அதனால் 2.5 எத்தனை போடுறேன், 3 உலக்கு போடுறேனோ. இது சின்ன உலக்குனால 3 உலக்கு போடுறேன்ப்பா. சரிங்களா. தண்ணியை ஊற்றியாச்சு, ஊற வச்சிடலாம். வச்சுட்டு வாங்க அப்படியே அடுத்த வேலையை பார்க்கலாம். சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வாங்க மீன் பொரிக்கலாம். அப்புறம் பசியோடு இருக்கிறவங்க வந்து அப்படியே மீனை பொரிச்சிட்டு எப்படா சாப்பிட நமக்கு கிடைக்கும்னு சொல்லி அந்த ஆவலோடு தான் சமைச்சிட்ருக்கேன். சரிங்களா. ஏன்னா எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, நான் வைக்கிற மீன் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மற்றவங்க வைக்கிறத விட நமக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும்ல, அந்த ஸ்டைலில் சமைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நம்ம சாப்பாடை நல்லா இருக்குன்னு சொன்னாதான் மற்றவங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி ஃபஸ்ட்டு செய்யணும். அந்த மாதிரி நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி செய்வேன். இந்த தோசைக்கல்லுக்கு ஒரு கதை இருக்குது. என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து பெரிய தோசை சாப்பிட்ணுன்னு ஆசைப்பா. அதனால ஒரு 300 ரூபா கொடுத்து ஒரு டிமார்ட்டு அந்த மாதிரி ஒரு கடையில் வந்து இந்த டிமார்ட்லேயே வாங்கினேன். இல்லைப்பா, அன்னை ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு பல்லடத்தில் இருக்குது. அந்த ஸ்டோருக்கு போயிட்டு நான் எங்கள் அம்மா போயிட்டு இந்த தோசைக்கல் வாங்கினோம். தோசைக்கல் வாங்கி சரி வீட்டில் வந்து தோசை ஊற்றி பார்த்தா தோசையே வர மாட்டேங்குது. அது சொன்னாங்க பழக்கணும்னு சொன்னாங்க. சரி நானும் பழக்கிட்டேன். வெங்காயமும் வணக்கி பார்த்துட்டேன். அப்புறம் வந்து விளக்கெண்ணையும் தேய்க்கணும்னாங்க. விளக்கெண்ணையும் தேய்ச்சி பார்த்து தோசையே வர மாட்டேங்குது. அப்புறம் சரி இதை வந்து நம்ம வந்து ஏதாவது பொரிக்கிறக்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மீன் பொரிக்கிறதுக்கு வந்து இந்த தோசைக்கல் வச்சுட்டேன். ஒரே டைமில் எத்தனை மீன் போட்டுக்கலாம் பாருங்கள், 3, 6, 7 மீன் போட்டு வறுக்கலாம். அதனால் இந்த தோசைக்கல்லில் வந்து நான் மீன் பொரிக்க, அப்புறம் நம்ம சிக்கன் எதாவது வாங்கினோம்னா சிக்கன் அப்படியே வந்து தோசைக்கல்லில் வறுத்தா சூப்பராக இருக்கும். அது ஒரு நாள் உங்களுக்கு நான் வீடியோ தரேன் பாருங்கள். எங்கள் அம்மா வந்து மீன் பொரிக்கும் போது அப்படியே தோசைக்கல்லில் அது என்ன இட்லி கோப்பரை மூடி வச்சுருவாங்கப்பா.
மூடி வச்சோம்னா நல்லா வெந்துடும். ஏன்னா வந்து எப்படி சொல்கிறது, ஜிலேபி ரொம்ப பெரிய ஜிலேபியா, அதனால் கொஞ்சம் வெயிட்டானா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். அதனால் அது வந்து வேகணும்னா நம்ம மூடி வச்சா தான் வேகும். அந்த மாதிரி நல்லா வேக வச்சு பொரிக்கிறேன். சரிங்களா? உங்கள் வீட்டிலலாம் ஞாயிற்றுக்கிழமை என்ன சமையல் சாப்பிட்டீங்க? ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோப்பா. இன்றைக்கி தான்ப்பா நான் எனக்கு வாய்ஸ் கொடுக்கவே டைம் இருக்குது, அதனால் இன்றைக்கி கொடுக்குறேன். அப்புறம் எல்லா மீனும் ஒட்டிக்கிச்சு. அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துவிட்டேன். மசாலா பாருங்கள், ஒரு மசாலா கூட உதிரவே உதிராது, ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. என்னதான் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் இந்த மாதிரி பார்த்து பார்த்து சமைக்கிற சமையலுக்கே தனி ருசி தானே, ஒரு தனி சுவை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நம்மளே பார்த்து கழுவி மசாலா தடவி அரைச்சி குழம்பு வச்சு இந்த மாதிரி நம்மளே பார்த்து பார்த்து சமைக்கிறது அது ஒரு செம்ம டேஸ்ட்டு தான். அப்புறம் வந்து பாறை மீனாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். சரி, அடுத்த வாரம் பாறை வாங்கிக்கலாம். மீன் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து நான் சமைக்கும் போது எடுத்த ஃபோட்டோ வந்து அப்படியே வந்து இதில் ஆட் பண்ணியிருந்தேன். அப்புறம் வாருங்க, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குல்ல? மீன் குழம்பு வச்சுட்டு நான் இந்த சைடு போயிட்டு வரவங்களே என் பசங்க ஒரு ரவுண்டு சாப்பிட்ருக்காங்க. சரி அப்படி சொல்லிட்டு நான் வந்து லாஸ்ட்டாக தான் வந்து சாப்பிட்றேன். சரிங்களா? நல்லா கொதிக்க எனக்கு வந்து இந்த குழம்புல போட்ட மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். அது ஜிலேபி மீனை வந்து குழம்புல போட்டால் சூப்பராக இருக்கும். அந்த மீனோட சதையை எடுத்து அப்படியே இந்த குழம்பை எடுத்து அப்படியே வறுவலும் வச்சு வாங்க போய் சாப்பிட்லாம். சுவையான சூப்பரான மகா வச்ச மீன் குழம்பு ரெடி. சூப்பராக இருந்துச்சு, நிஜமாவே சூப்பராக இருந்துச்சு. சுட சுட சோறு, அப்படியே மீன் குழம்பை புரட்டி, அப்படியே கொஞ்சம் வறுத்த மீன். அங்கே பாருங்க, மசாலா சூப்பராக இருந்திருக்கு. மசாலாவை உள்ளே வச்சு, முள் இருக்கும், அதனால் பார்த்து தான் மெதுவாக தான் எடுக்கணும். பாருங்கள், உள்ளே வச்சு அப்படியே எடுத்து சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எத்தனை பேருக்கு மீன் குழம்பு பிடிக்கும்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். இங்கே பாருங்கள், இது வந்து ஜிலேபி மீனை வந்து எங்கள் அப்பா வந்து எடுத்து இப்படி நசுக்கி எங்கள் சின்ன பிள்ளைல எங்களுக்கு வந்து ஊட்டி விடுவாங்க எங்கள் அப்பா. எனக்கு ஜிலேபி பார்க்கும்போது எங்கள் அப்பா அவங்க தான் வந்தது ஃபுல்லாகவே. சின்ன குழந்தைல சாப்பிட தெரியாதுல்ல, முள்ளெடுக்க தெரியாதுன்னு உட்கார வச்சு ஜிலேபி மீனை கொண்டு வந்து அதில் முள்ளை எடுத்து எனக்கு இந்த இப்போ நான் நசுக்கி சாப்பிட்டேன்ல ஜிலேபி, அது எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது தான். மீன் மட்டும் சாப்பிடும் போது நல்லா இப்படி கையில் நசுக்கி சாப்பிடணும். அப்போ தான் முள் இருந்தாலும் நம்ம கையில் குத்தும், நமக்கு வந்து தெரியும். சரிங்களா? அப்படியே வந்து சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா வீடு இப்படி கிடக்குது. ஏதோ ஒரு வேலை வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே தானே இருக்கும். பாருங்கள் வீடு எப்படி கிடக்குன்னு. அப்புறம் வந்து சாப்பிட்டு தெம்பா சரி வீட்டு வேலையை செய்யலாம்னு சொல்லி கடன்னு வீட்டு வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீட்டு வேலைனாலே ஃபஸ்ட்டு கட்டிலில் இருக்கிற அந்த போர்வை தலகாணி அதெல்லாம் எடுத்து வச்சா தான் வீடே வந்து நீட்டாக இருக்கும். என் பசங்க தான் இங்கே தூங்குவாங்க, அந்த பசங்க தான் இந்த வேலையை பார்க்குறாங்க. என்னங்க பண்ணுறது, இந்த பசங்க என்ன தான் சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. நம்ம என்ன தான் நாங்கள் வீட்டுக்குள்ளே கத்திக்கிட்டே தான் கிடப்பேன். டே தம்பிங்களா அதை கரெக்டாகவே, தம்பி இதை கரெக்டாகவேனாலும் போமகா உனக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்ட்டுருவாங்க என் பசங்க. என்னங்க பண்ணுறது? அதனால் அதுவும் என்னோடய டியூட்டி தானே, அந்த டியூட்டியும் பார்த்துட்டு அப்படியே வந்து வீடெல்லாம் வந்து சுத்தமாக கூட்டி விட்டுடலாம். சரிங்களா? அப்படியே வந்து கூட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சமையல் முடிஞ்சாச்சு, சாப்பிட்டாச்சு. இப்போ வீடை கூட்டுறோம். வீடையும் அப்படியே கடன்னு கூட்டி க்ளீன் பண்ணியாச்சு. சரிங்களா? அவ்வளோ குப்பை, எத்தனை வாட்டி கூட்டினாலும் இப்படி தான் குப்பை எங்கேருந்து தான் வருதோ குப்பை, என் பசங்க தான் போடுறாங்க. ஃபுல்லாக கூட்டியாச்சு. குட்டி வீடாக இருந்தால் கூட்டினா தான்ப்பா அது சுத்தமாக இருக்கும். 2 நாளைக்கு கூட்டாமல் விட்டு பாருங்களேன், வீடாட்டமாக இருக்கும். 2 நாளைக்கு பொண்ணுங்க வீடை கூட்டாமல் இருந்தா அவ்வளோதான் வீடு. ஒவ்வொரு பசங்கள்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. என் பசங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைனா, காய்ச்சல் தலைவலி அந்த மாதிரி இருந்தோம்னா, தம்பி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை தம்பி அப்படின்னா எங்கள் சின்ன பையன் நல்லா இறக்கப்படுவான். பாத்திரம் கழுவி கொடுப்பான், வீடெல்லாம் கூட்டி கொடுப்பான். அந்த மாதிரி பெரிய பையன் போமகா விடுமகா கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிற கேரக்டரு. விடுமகா கடையில் வாங்கிக்கலாம், அந்த பாத்திரம் அப்படியே கிடக்கு தம்பின்னா அந்த பாத்திரத்தை தூக்கி குப்பையில் போட்டுருமகா வேறு வாங்கிக்கலாம் அப்படின்ற கேரக்டரு. சின்ன பையன் சரி நான் விலைக்கு தரேன் மகா அப்படி சொல்லி பாத்திரம் கழுவி கொடுப்பான். இந்த மாதிரி ஒரு கேரக்டரு, இந்த மாதிரி ஒரு கேரக்டரு. என்னங்க பண்ணுறது, எல்லா கடவுள் கொடுத்த வரம். அப்புறம் அப்படியே வந்து கிச்சனையும் வந்து கூட்ட ஆரம்பிச்சாச்சு. சரிங்களா? அவ்வளோதான் இன்றையோட விலாகு, ஞாயிற்றுக்கிழமை விலாகு. சரிங்களா? அடுத்த விலாக் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா
உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் கொடுங்க சரிங்களா. நீங்கள் லைக் கொடுத்தா தான் அடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் சரிங்களா. கண்டிப்பாக இப்போ இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லோருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா. அடுத்த விலாகில் பார்க்கலாம் சரிங்களா. அப்புறம் நான் வீடெல்லாம் வந்து கூட்டிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். காலையிலேருந்து ஒரே வேலைப்பா சரிங்களா. அப்படியே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.